உட்டன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக இருக்குங்க. பட் சேம் வந்து ஈவன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷ் விண்டோஸ்லாம் வந்துருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக. சவுண்டு இன்சுலேஷன் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. நீங்கள் ரோட்டில் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு, நாய்ஸ் உள்ளே வருது, ஒரு ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறாங்க, அந்த ஒரு நாய்ஸ் உள்ளே வரக்கூடாது, குழந்தைகளாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் என்வரன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பெஸ்ட் சாய்ஸுங்க. 10 to 50 டேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான டைமிங்க, எனக்காகட்டும் கிளைண்ட்டுக்கு ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எந்த ஆர்டர் எடுத்தாலும் ஒரு 15 days டைம் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஃபினிஷ் பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 15 days ப்ரையராக பிளான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. நம்ம ஒரு 4 days பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஃபெர்மில் அவென்ச்சர் ரிசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் டோர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7 feet டயால் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 members வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நல்ல ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. செந்தூர் முருகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் 2014 இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 5000 square feetல 40-45 பேர் இங்கே ஒர்க் பண்ணுற இந்த யூபிவிசி விண்டோஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இவங்க என்ன மாதிரியான மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி ஃபிட்டிங் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்கங்கிற எல்லா ப்ராசஸும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. முருகன் யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்னுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பன்னீர் ப்ரோ நம்ம கூட இருக்கிறாரு. பன்னீர் ப்ரோ கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்மளை பார்த்து நிறைய பேசணும் அப்படின்றதுக்காக. பன்னீர் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்மோஸ்ட் 2 months இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கார்பரேட் வீடியோ எடுத்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். கம்பெனியை ஷூட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஷூட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்ஸாக எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அப்போ வந்து உங்கள் கெட்டப்லாம் வேறு மாதிரி, இப்போ கெட்டப்லாம் மாற்றி உட்காந்துருக்கீங்க, ஒரு நியூ லுக்கில் இருக்குது. 2 monthsக்கு அப்புறம் என்னோடய விளாகராக என்னோடய வியூவர்ஸுக்கு நிறையா அவங்களோட யூபிவிசி பற்றி தெரிஞ்சுக்கணும். அதில் இருக்கிற ஹிடன் என்னென்ன இருக்குது, என்ன பண்ணனா நல்லா இருக்கும், ஒரு புது பில்டிங் கட்டுறவங்களுக்கு என்ன மாதிரியான ஐடியாஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம். வெல்கம் சாம் ப்ரோ. ஆக்சுவலாக நீங்களும் பிளாக்லாம் ஆரம்பித்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட பிளாக்ல வந்து என்னோட கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. செந்தூர் முருகன் ஃபேப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? நம்ம 2016 ஸ்டார்ட் பண்ணது இந்த கம்பெனிங்க. நானே என்னோட ஃப்ரெண்டு பார்ட்னர் பாலான்னு சொல்லிட்டு நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2014 இருக்குங்க. ஓகே. நமக்கு ஓன கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. செந்தூர் முருகன் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸில் இப்போது எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியோட சைஸ் என்ன? இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு 20 members இருக்காங்க. ஓகே. ஒரு 15 members வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்ட்ரி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டப்பாக இருக்குங்க. இது வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் தனியாக இருக்கும், ஸ்டோர் ரூம் தனியாக இருக்கும், அதுவும் ஃபேக்ட்ரி ஏரியா இருக்கும். எல்லாம் புட்டுவரும் வந்து பார்த்தீங்கன்னா 5000 square feet ஏரியா இருக்குது உங்களுக்கு. அதாவது சைட்டுக்கு போய் அளவு எடுக்கிறது, ஃபிட்டிங் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஆன் கான்ட்ராக்ட்லையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம டைரக்ட் எம்ப்ளாயிஸ் இங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. அதுப்போ உங்களுக்கு என்னென்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம லோடு அதிகமாக இருக்கும் போட்டு வெளிலேருந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட்டு எடுப்பாங்க, உங்களுக்கு வேஜஸ் கணக்கில் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி ஆன் கான்ட்ராக்ட் இருக்கவங்க ஒரு 50 members இருக்காங்க, டைரக்ட் எம்ப்ளாயிஸ் ஒரு 20 members இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 10 years இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. இந்த ஃபீல்டில் என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஆனால் பிஸ்னஸில் கற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் எங்கேயும் கற்றுக்க முடியாது. அது எனக்கு வந்து பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை பிரச்சனை கைவிட்டு சொன்னீங்கனாலும் அதை வந்து நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கப்புறம். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான வந்து க்ரோவிங் இண்டஸ்ட்ரி. எவர்கிரீன் நீங்கள் 90% யூபிவிசி விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதே அளவுக்கு வந்து டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆமாம். நான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பின்கோடுக்கு ஒரு யூபிவிசி ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொல்லாங்க, ஃபேப்ரிகேட்டர் ஆஃபீஸில். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு யூபிவிசி விண்டோஸ் ஃபேப்ரிகேட்டர் இருக்க அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சு, மார்க்கெட்டு எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. வந்து அதை வாங்குறதுக்கான தன்மை, அதாவது வுட்டில் இருந்து இதுக்கு மாறுறது தொடங்கிட்டாங்க. புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறவங்களுக்கு ஏன் உட்டன் விண்டோவில் இருந்து யூபிவிசி விண்டோவுக்கு நாங்கள் மாறணும், அதுக்காக ஒரு 2 ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். அது மாறுறதுனால காஸ்ட் வைஸ் கட் ஆகுமா, இல்லை யூஸ் ஏதாவது புதுசாக இதனால ஏதோ பலன் இருக்கா, அதை நீங்கள் சொல்லுங்கள்.
காஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு இதுதான் உங்களுக்கு சின்ன விஷயம் தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க. உட்டன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக இருக்குங்க. பட் சேம் வந்து ஈவன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷ் விண்டோஸ் எல்லாம் வந்துருங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. இதோட சவுண்ட் ப்ரூஃப் அண்ட் வெதர் ப்ரூஃபுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நாய்ஸ் இன்சுலேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசியோட பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. மெயின் ரீசன் வந்து மரங்கள் கம்மியாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட்டாக வந்து நேச்சுரல் சப்போர்ட் பண்ணுறாங்க. மரங்களை நீங்கள் அதிகமாக அழிக்க வேண்டியது இருக்காது. ஸோ இது வந்து ரீயூசபிள் ப்ராடக்ட் அவங்க யூபிவிசி. ஸோ இதனால் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு வந்து சவுண்டு இன்சுலேஷன் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. நீங்கள் ரோட்டில் ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு, நாய்ஸ் உள்ளே வருது, ஒரு ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணுறாங்க, அந்த ஒரு நாய்ஸ் உள்ளே வரக்கூடாது, குழந்தைங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும் உங்களுக்கு. பாஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ணுற யூசேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஒரு 1 இயர் பார்க்கும்போது உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் வந்து இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட்லி மற்ற விண்டோஸ் கூட உங்களுக்கு. யூபிவிசி விண்டோ தான் கிளைண்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான காஸ்ட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணணும்? ரொம்ப லோவாக இருந்தாலும் பரவாயில்லையா, இல்லை ஹையாக இருக்கணுமா, இல்லை அதில் நீங்கள் எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவீங்க? யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபர்கட்டுங்க. சிம்பிள் பேசிக் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட் என்ன இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிகேட்டர் வந்து போடுறதும் வந்து மஸ்ட்டுங்க. ஏன்னா யூபிவிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் வருதுங்கிறது ஒரு 35% தான் அதோட ஆக்சுவல் வேல்யூங்க. பேலன்ஸ் 65% வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறது, என்ன டைப் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் அவங்க பண்ணுறாங்க, இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் சேர்ந்தது 100% ஒரு விண்டோவோட குவாலிட்டி டிசைன் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி பொறுத்தவரைக்கும் ஃபிட் அண்ட் பர்ஃபெக்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியான விண்டோ வந்து நீங்கள் போடணும். அதுவும் வந்து முக்கியம். நீங்கள் வந்து இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபேட் ஆகலாம், உங்களுக்கு விண்டோ ஒழுங்காக லாக் ஆகாது. இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ஒரு ரொம்ப காஸ்ட் கட்டிங் போகாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான விண்டோ போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மிடில் செக்மெண்ட் தான் நம்ம மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ரொம்ப ப்ரீமியம் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட் வேல்யூக்காக ரொம்ப ஹை ப்ரைஸ் இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. ரொம்ப சீப்பரான லோ ப்ரைஸும் இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மிட் செக்மெண்ட். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வின்-வின் சுச்சுவேஷன் மாதிரிங்க. கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற குவாலிட்டியும் இருக்கும், ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபுளாக இருக்குங்க. அந்த ஆஸ்தட்டிக் லுக்கு வந்துருமா? கம்பல்சரி வருங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இட்டிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காங்க. நம்ம யூபிஎஸ்சி இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்குள்ள வந்து ஆல்மோஸ்ட் 2000 தான் வருதுங்க. ஸோ இந்த 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இருக்காங்க. ஸோ அவங்க பிராண்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஃபெமிலியரான பிராண்டுங்க. நம்ம இங்கே ஈவன் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டியோட செக்ஷனை பேஸாக வச்சு தான் அவங்க வந்து டிராயிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மதர் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இட்டியை பொறுத்த வரைக்கும். அந்தளவுக்கு வந்து இருக்காங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். செக்ஷனோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உங்களோட ப்ரைஸு உங்களோட குவாலிட்டி இதெல்லாம் சொன்னீங்க மிட் வேரியண்ட்டில் இருக்குங்க. பட் இந்த மிட் வேரியண்ட்டில் இப்போ உட்டன் கலரு இந்த ரெகுலராக ஒயிட் கலரை தவிர யூபிவிசி பல பேர் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்கிறப்போ புதுசாக இப்போ வேறு என்னென்ன மாதிரியான கலர்ஸ் வந்துருக்கு, அது எப்படி இப்போ யூஸ் பண்ணலாம்? ரொம்ப வருஷமாகவே இது மார்க்கெட்டில் இருக்குது. உட்டன் ஃபினிஷிங்கிறது வந்து யூபிஎஸ்சியில் இருக்குங்க. பட் ரீசெண்ட் டேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட யூசேஜ் வந்து மக்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ்காக மட்டும் தான் யூபிஎஸ்சி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியலில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்லி ஒயிட் கலர் மட்டும் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் எஃபெக்டிவாக உங்களுக்கு அந்த மாதிரி கமர்ஷியலில் யூஸ் பண்ணால் இப்போ வந்து எல்லாமே ரெசிடென்ஷியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து வுட்டோட ஃபினிஷ் லுக்கும் இருக்கும். நீங்கள் நேரில் போய் பக்கத்தில் டச் பண்ணி பார்க்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வுட் அப்படிங்கிற உங்களுக்கு இதை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களோட யூபிஎஸ்சிங்கிற ஃபீலே வராது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லுக் வைஸும் நல்லாயிருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து யூபிஎஸ்சியோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக வெதர் ப்ரொடெக்ஷன், சவுண்ட் இன்சுலேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கும். லுக் வைஸும் உங்களுக்கு வந்து ஒரு வுட் ஃபினிஷ் கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாம் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதுபோக லேட்டஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர், கிரே கலர் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஆட் ஆன் ப்ராடக்டாக வந்துருக்குங்க. அது அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. விண்டோஸ் இல்லாமல் ஓகே வேறு என்ன வந்து யூபிவிசியில் பண்ணுறாங்க? யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதோட செக்ஷன்ஸ் அதுக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதில் போக வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் விண்டோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பட் நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்கோங்க. இன்னோவேட்டிவாங்க. நம்ம ஒரு 4 இயர்ஸ் பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஃபெர்மில் அவென்ச்சர் ரிசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப் டோர்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 7 feet டயால் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 நம்பர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு
நல்ல ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அதோட நாங்கள் பெரிய வால்யூம் நிறைய பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு க்ரோர் வேல்யூ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் இது வந்து எனக்கு ஒரு மனசு தொட்ட விஷயம்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது. ஏன்னா நிறைய நேரில் பண்ணுறதுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி நான் தான் பண்ணணுன்னே சொல்லிட்டாருங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 5 பேர் என்கொயரி பண்ணியிருக்காரு. 5 பேருமே ரெஃபர் பண்ண நேமே செந்தூர் யூபிவிசி பண்ணியிருப்பாருங்கன்னு சொல்லிட்டுங்க. ஸோ அந்த ஒரே ரீசன்னால அவர் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாருங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமானு சொல்லுவாங்க. அந்த ரிசார்ட் வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், பல பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவெஞ்சர் ஆஃப் ஃபெர்னில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பு அந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே யூடியூப்ல போடுறாங்க. அதில் அந்த விண்டோஸ் வந்து நம்ம பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையில் ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌடான மூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நீங்கள் பண்ணணுங்களா? ஆமாம், நம்ம பண்ணது தாங்க. Hi, very good morning. Here, this is Aventura Ooty. My name is Nitesh. I'm the founder of Aventura Ooty. We are located in the foothills of Ooty. While we were doing our Hobbit holes, it was very difficult to find a vendor for the doors and windows because it has a curved structure. So through a mutual friend of mine, I got to know Mr. Paneer Selvam from Chendur Murugan Prefab. It was an effortless experience. What we wanted, he delivered the exact same thing in the speculated time period also. We were really grateful for the experience. The services of Chendur Murugan Prefab are just effortless, professional and timely. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொன்னீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பிஃபோர் செந்தூர் முருகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னீர் ப்ரோ என்ன பண்ணீங்க? இதுக்கு வர முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி தாங்க, ஒரு மார்க்கெட்டிங் எம்ப்ளாயி. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் நிறைய ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஸோ சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. ஸோ அது வந்து 2014 கொஞ்சம் பிளான் பண்ணி 2016 வந்து பாசிபிளாக முடிச்சுங்க இது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இது புதுசு தாங்க. ஸோ இதில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் ஒரு ரீசனுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாருங்க, கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ நான் மார்க்கெட்டிங் இருக்க டைம் அவர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து 2014 வந்து ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தார். அதுக்கு முன்னாடி சேலத்தில் ரன் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் 2014 வரும்போது எனக்கு ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் உட்காந்து அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு யூபிஎஸ் என்கொயரி நிறைய வரும் உங்களுக்கு. ஓகே. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வேறு ஃபேப்ரிகேட்டர் வாங்கி அவங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு தாட் ப்ராசஸ்ங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் பண்ணணும். எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்ஸ்னால வேறு ரீசன்னால அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் 5-6 இயர்ஸ். அப்போ பண்ணும்போது அப்போ என்னோட ஃப்ரெண்டு பார்ட்னர் பாலா இருந்தாங்க. நாங்கள் 2 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், யூஜி காலேஜ் ஒன்றா படித்தோங்க. ஸோ அப்போ இருந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து பாண்டிங் இருக்குது 2 பேருக்குள்ள. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அண்ணா கம்பெனியில் இருக்கும்போது சரி எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சரி யூபிஎஸ்சி மார்க்கெட்டில் நிறைய ட்ரெண்ட் இருக்குது, நிறைய என்க்ரீஸ் வருது, இது நம்ம தனி ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதாங்க. இது ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஒரு 10 வருஷம் இருந்ததை தாண்டி வேறு என்னென்ன விஷயம் செந்தூர் முருகனை 10 வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு? மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது போனாலும் அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கும் உங்களுக்கு. ஓகே. சேல்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமாகவே இல்லைங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சேல்ஸ் எங்கள் கம்பெனிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடதும் என் பார்ட்னரோட எங்கள் 2 பர்சனல் கான்டாக்ட்ஸ்லேயும் வந்து வந்துடுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ஒரு எம்ப்ளாயி தனியாக போட்டு டீம் போட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு இல்லைங்க. ஏன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களே டேக்கிள் பண்ணிவிட்டோம். உங்களுக்கு அது ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. தனியாக வந்து மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் போட வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு தேவைப்படலைங்க. அது நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்துக்கிட்டோங்க. பன்னீர் ப்ரோ, செந்தூர் முருகன் பற்றி யூபிவிசி விண்டோஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இந்த கம்பெனி எப்படி ஆரம்பத்திலிருந்து வந்துச்சுங்கிறது நிறைய சொன்னீங்க. எங்களுக்கு உங்கள் ஃபேக்ட்ரியில் எப்படி ஒரு யூபிவிசி அளக்குறீங்க, எப்படி ஒரு சைட்டுக்கு போய் அளந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணுறீங்க, எப்படி கட்டிங் பண்ணுறீங்க, எப்படி ஒட்டுறீங்க, எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, உங்களோட ஒட்டுமொத்த ப்ராசஸையுமே நாங்கள் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வந்திருக்கோம். போகலாமா? கண்டிப்பாங்க, வாங்க போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, நம்ம செந்தூர் முருகன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நிறைய அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆஃபீஸ் ரூமில் வந்து பன்னீர் ப்ரோ நம்மள்கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொன்னார். பட் ஒரு ப்ராடக்ட்டு எப்படி குடோன்லேருந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போகுது, அங்கேருந்து வந்து சைட்டுக்கு ஃபிட்டிங்க்கு போகுது, இங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்னென்ன பண்ணுறாங்க வந்து எல்லாமே டீட்டெயிலாக பன்னீர் ப்ரோ நம்மக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்ல போகிறாரு. முதல்ல நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து இது என்ன, இதுதான் ஸ்டோர் ஏரியா. ஓகே, ஸ்டோர் ஏரியாவில் என்ன மாதிரியான ப்ராடக்ட் அவங்க வச்சுருக்காங்க, இதுதான் உங்கள் ப்ரொஃபைல் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் ஓகே பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அது சைஸ் வரையா வந்து ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் வச்சுருக்கோம். ஓகே, இது எல்லாமே ஸ்டோர் தான், உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, ஒவ்வொன்றா எடுத்து இங்கே வச்சுக்குவீங்க. ஆமாம் ஆமாங்க. ஓகே, இது வந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு தான் நம்ம ஒன்ஸ் மெஷர்மெண்ட் முடிச்சு இங்கே வந்ததுக்கப்புறம்
ஒன்ஸ் மெஷர்மெண்ட் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. காப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு ஸ்டோருக்கு அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் உங்களுக்கு வந்துடும். ஓகே. அப்போ இங்கே ஸ்டோர் இன்சார்ஜ் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறது எல்லாமே அதில் நம்ம லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே. ஸோ இங்கேருந்து வந்து ஒவ்வொரு சைட் வைஸ் வந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. இந்த மெட்டீரியலில் சின்ன சின்னதாக வந்து அங்கே நிறைய அடுக்கி வச்சுருக்கீங்களா? இது என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக வச்சிருக்கேங்க. நம்ம ஒரு கிளைண்ட் நம்ம ஃபேக்ட்ரி விசிட் வந்தாலும் சரிங்க. ஓகே. யாராவது நம்ம ஸ்டாஃப் புதுசாக யாரும் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும். ஓகே. அப்படிங்கிறக்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சென்டர் மாதிரி வச்சிருக்கோம் உங்களுக்கு. ப்ரொஃபைல்னா என்னென்ன சைஸஸ் வரும் உங்களுக்கு, அதோட நேம்ஸ் என்ன அப்படிங்கிறது வச்சிருக்கோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஹார்ட்வேர்ஸ் ஆக்சரிஸ் வந்து ஒரு விண்டோ டோருக்கு எது வரும், ஸோ அதோட நேம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற வந்து இந்த டிஸ்பிளே சென்டர். இது வந்து உங்களோட எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமர் வந்தா ஒரு நியூ பில்டிங் கட்டுறவங்க இதெல்லாம் இருக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு நம்ம இந்த விண்டோவில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்போ அவங்களே வந்து ஓகே ஒவ்வொருக்கு வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி லாக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஓகே இந்த மாதிரி இது வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்க ஒரு சூஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவுக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்கும். ஐடியாவும் ஒரு குவாலிட்டி எப்படி கொடுக்கலாங்க ஒரு டிரான்ஸ்பரன்சியும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்கோம் அப்படின்னு அடிக்கடி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வெயில் அவ்வளோ அதிகமாகிருச்சு. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த கிளைமேட்டை தாண்டி இன்றைக்கி வெரி ஹாட்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் இன்றைக்கி நம்ம ஃபேக்ட்ரி ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஃபேக்ட்ரி வந்து யூபிவிசியில் எப்படி ரெடி பண்ணுறாங்க, ஃபேக்ட்ரியில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் எப்படி வந்து இங்கே கட் பண்ணுறாங்க, இது எல்லாமே இன்றைக்கி காட்ட போகிறோம். பன்னீர் ப்ரோ கூட நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். பன்னீர் ப்ரோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இது எப்படி கட் பண்ணுவாங்க? உங்களுக்கு எப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைனல் மெஷர்மெண்ட் வந்து சைட்டில் ஃபினிஷ் ஆகப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு 18 feet லென்த்தில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெஷர்மெண்ட் வந்து சைட்லேருந்து எடுத்து வருவாங்க. அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணி என்ன மாதிரி சைஸஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 20 feet லென்த்தில் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஆமாங்க ஒரு 30 to 35 வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஃப்ரேம் செக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே. அது சைஸுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஹெட் வெல்டிங் மிஷினுங்க. ஓகே. ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் வந்து அட் டைம் 2 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஓகேங்களா. அது ஃபஸ்ட் ஃபேஸஸ் வந்து அதை கட் பண்ணுவாங்க. அடுத்த ஃபேஸில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்சர்ட் பண்ணுவாங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு ஸ்ட்ரென்த் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் உள்ள இருக்கும்போது தான் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. அது எல்லாமே பண்ணுறாங்க. அந்த சைடு அதுதான் போய் ஆமாம் அந்த சைடு வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்சர்ட் பண்ணுவாங்க. அது முடிச்சக்கப்புறமா இந்த மெஷினரியில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லாட் அண்ட் லாக் ஹோல்ஸ் வந்து போடுவோம் உங்களுக்கு. இப்போ வாட்டர் ஸ்லாட்னா உங்கள் மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி எதுவும் நிற்காம ட்ராக் எல்லாம் வெளில போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் லாக் ஹேண்டில்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கான ஹோல்ஸ் வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷினரியில் வந்து நம்ம அதை பண்ணுறோங்க. ஓகே. இது வந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ் இங்கேயே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஆமாங்க. அங்கே போய் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு வேலை இருக்கும். எல்லா ஒர்க்கும் இங்கேயே முடிஞ்சிடும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷினுங்க. ஓகே. இந்த வெல்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இது 250 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து எப்பவுமே டெம்பரேச்சரில் ஹீட்டில் இருக்கும். ஓகே. ஸோ அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெல்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே. வச்சாலே வெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் 4 கார்னர்ஸ் வந்து வெல்டு பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஓகே. ஓகே. இந்த ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது சிஎன்சி மிஷின். அந்த வெல்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து உருகி மேலே வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் மாதிரி வந்துருக்கும். ஓகே. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது நம்ம சிஎன்சி மிஷினரி யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் அந்த எஸ்தெட்டிக் லுக் வந்து நல்லாயிருக்கும். ஓகே. கையில் க்ளீன் பண்ணால் உங்களுக்கு அந்த அவ்வளோ பர்ஃபெக்ஷன் வராது, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்சி மிஷினரி யூஸ் பண்ணி நம்ம தனி மிஷின் அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு அந்த கார்னர் எட்ஜஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த சிஎன்சி மிஷினரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட அது க்ளீனிங் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இதுதான் வந்து நம்மளோட ஃபேப்ரிகேட்டுக்குள்ளே வந்து நம்ம வைக்கிற ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீலுங்க. இதில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GA ஸ்டீல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா வந்து மற்ற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 துரு பிடிச்சிரும் உங்களுக்கு. ஓகே. லாங் லைஃப் இருக்காது உங்களுக்கு. ஓகே. GAங்கிறதுனால துரு பிடிக்காது உங்களுக்கு. ஸோ ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஸ்டாக்கே GA மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒருவேளை காஸ்ட் கட்டிங் வரும்போது நீங்கள் ஏதாவது கம்மி பண்ணி இந்த ப்ராடக்ட் பதிலாக நம்ம நார்மலான இல்லை அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாகவே சொல்லிடுவோம். ஏன்னா வந்து இந்த GA ஸ்டீலுக்கு பதிலாக நீங்கள் எம்எஸ்ல போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசான டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 10 ரூபா வந்து ஸ்கொயர் ஃபீட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம் தவிரங்க நம்ம வந்து அதை பண்ணுறதே இல்லை. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அதை நம்ம யாருக்கு எப்படி பண்ணுறோன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணுறதே கிடையாது. இதுதான் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனி ரன் பண்ணதுக்கும் இல்லை இன்னொரு 10-20 வருஷம் நம்ம கம்பெனி ரன் பண்ணாலும் ஆமாம் லாங் டைமுக்கு நம்ம லாங் டைம் அதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினா என்னங்கிறது யாருக்கு ஞாபகம் இருக்காதுங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இந்த விண்டோ வாங்கினப்போ வேலை செய்யல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அன்றைக்கி என் கம்பெனி பேர் தான் கேடுவோம் உங்களுக்கு. ஸோ என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேபி என்னோட மார்ஜின் வந்து
கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒழிய ஓகே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா வந்து அது எனக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் வேறு ஒரு பிஸ்னஸ் கூட பாதிக்கும். உங்கள் வீட்டில் போட்டிருக்கிற விண்டோ ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒர்க் ஆகலை, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இங்கே வாங்கினப்பா அவங்ககிட்ட வாங்கின வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம கம்பெனி போய் அங்கே வாங்கின வேலை குவாலிட்டி இருக்காதுப்பான்னு போயிருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணுறது இல்லைங்க. அதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட்டு மோட்டோவாக தாங்க. ஆக்சுவலாக ஒரு சின்னதாக என்னோட ஸ்டூடியோவுக்கு ஒரே ஒரு டோர் மாட்டுறதுக்கு தான் நான் வந்து பன்னீர் ப்ரோவோட செந்தூர் முருகனை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு பண்ணோம். பட் அதோட லுக் அண்ட் ஃபினிஷ்க்கு அப்புறம் தான் என்னோடய ஃபுல் வீட்டையுமே கொடுத்து பண்ணோம். அது கூட அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் விட பன்னீர் ப்ரோ அவங்க டீமோட இது என்னென்னா சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்து இது போடலாம், ஸ்லைடிங் டோர் போட்டுக்குங்க, இந்த விண்டோ வந்து ஓப்பன் டோர் ஸ்லைடு ஓப்பன் டோர் வச்சு. இல்லை என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண மாட்டேங்க என்னோட ப்ராடக்ட்டுங்க. இப்போ நீங்கள் வரீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட் உங்கள்கிட்ட விற்று ஆகணும் அப்படிங்கிற என்னோட மோட்டோ இருக்காதுங்க. ஓகே. உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே. இல்லை நீங்கள் அதர் மெட்டீரியல் போடணும் கூட தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளைண்ட்டுக்கும் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அப்போ வந்து ஏன்னா நான் வந்து தேடி போக மாட்டேங்க, என்ன தேடி வரணும்னு நினைப்பேன். ஸோ அதனால என்னோட கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு எஜுகேட் அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் லைக் பண்ணுவாங்க, இன்னும் 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே. நான் இன்னொன்று என்னென்னா நிறைய வீட்டில் வந்து விண்டோ வந்து ஸ்லைடிங் டோர் போடுறது நல்லதா இல்லை இந்த ஸ்லைட் ஓப்பன் டோர் போடுறது? ஏன்னா அது ரெண்டுக்குமே 2 ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஓப்பனபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 0% அரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு அட்லீஸ்ட் சின்ன ஏர் கேப் கூட இருக்காது. ஸ்லைடிங் டோரில் கண்டிப்பாக சின்ன ஏர் கேப் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஃபுல் அரெஸ்ட் வேணும்னு நான் சொன்னால் அந்த ஃபுல் 100% சவுண்ட் இன்சுலேஷன் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனபிள் போனால் தான் கிடைக்கும். ஓகே. பட் ப்ரைஸ் வைஸ் வந்து ஸ்லைடிங் விட அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே. ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டபுளாக முடிக்கணும்னா ஸ்லைடிங் ஈஸியாக இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரி டோர் இருக்குது, ஓப்பன் பண்ண முடியாது அந்த டோரில், அந்த ஏரியா வந்து இடிக்கும், அந்த ஏரியா வந்து எனக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைடிங் போகலாம். அதே மாதிரி ஓப்பனபிளில் தான் உங்களுக்கு ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸ்லைடிங்கில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா 50% க்ளோஸ்ட் இருக்கும், 50% இருக்கும். அப்போ வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு 50% தான் கிடைக்கும். 50% தான் உள்ள வரும். ஆமாம். நீங்கள் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது ஹவுசஸ் எல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனபிள் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. 2 விஷயம் இருக்குது. இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனபிள் வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஓப்பனபிள் வச்சுருக்கோம். பட் இன்னொரு ரூமுக்கு வந்து ஸ்லைடிங் கம் அந்த மஸ்கிட்டோ மெஷ்ஷோட இருக்கிறப்போ ஒன் சைடு வந்து எங்களுக்கு காற்றும் வருது ப்ளஸ் வந்து மஸ்கிட்டோ வந்து இது வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரி தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது விண்டோ போட்டு அதுக்கப்புறம் மெஷ் போட வந்து உங்களுக்கு டபுள் த காஸ்ட் ஆகும் உங்களுக்கு. சரி, நீங்கள் ஏதோ ஒரே காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 பர்பஸ் தான் வந்து உங்களுக்கு முடிச்சிடலாம் உங்களுக்கு. ஓகே. வாங்க நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து இவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதுவும் ரவுண்டு ஷேப் வந்து இன்றைக்கி விண்டோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரவுண்ட் ஷேப் வந்து சின்னது பண்ணுறாங்க. இவங்க வந்து பெரிய லெவல் பண்ணுறது பார்த்துருப்போம், இது வந்து சின்ன சைஸ் இல்லைங்களா பண்ணிருக்கோம். ஆமாங்க. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் விண்டோஸ் வந்து நம்ம முதல்ல பேசணும் உங்களுக்கு, அது நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து அட் ப்ரெசென்ட் நீங்கள் வர டைமில் கரெக்டாக லக்கியில் இது ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய காம்ப்ளிகேஷனில் வெரி ஈஸி ஒர்க் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு இது ஃபிக்ஸ்டு விண்டோ மட்டும் தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு. இந்த ரவுண்டு வந்து வருமா நம்ம தான் இல்லை, இது பெண்ட் பண்ணணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மெஷினரிஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வெளியில் கொடுத்து நம்ம பெண்ட் பண்ணி வாங்கிப்போம் உங்களுக்கு. ஸோ அப்போ இது வந்து பண்ணணும்னா வந்து டெம்ப்ளேட் எடுக்கணும் உங்களுக்கு. அந்த சைஸஸ் அக்யூரேட் சைஸஸ் வந்து டெம்ப்ளேட் எடுத்து அந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி அதை பெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த மெஷினில் கொடுத்து வந்து இதை பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெண்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெல்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வெல்டிங்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டைப்பு இந்த மாதிரி சைஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட முடியுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி டோர்ஸ் வருது உங்களுக்கு ஒரு 7 இதே ஒரு டயா வந்து பார்த்தீங்கன்னா 7 feet டயா வருது அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் பண்ணணும். அதில் வந்து டோர் செக்ஷன்ஸ் அதே மாதிரி கர்வெல்லாம் கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒர்க். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. சூப்பர் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயத்த சொன்னீங்க. சம்டைம்ஸ் அளவெடுக்கிறதுக்கு நீங்களே கூட நிறைய சைட்டுக்கு போயிருக்கீங்க. நாங்கள் கூட வந்து ஒரு தடவை நம்ம கார்பரேட் வீடியோ எடுக்க பார்த்துருக்கோம். அது முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து இப்படி தான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்காக வந்து டெஸ்பேச்சுக்காக வச்சிருக்கிறது உங்களுக்குங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், கட்டிங் முடிக்கிறோம், ஸ்டீல் இன்ஃபர்ஸ் பண்ணுறோம், கார்னர் வந்து ஜாயின் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சிஎன்சியில் க்ளீன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து பீடு வந்து கட் பண்ணி பீடை வந்து ஃபிட் பண்ணுறோங்க. அது ஒரு அசம்பிளிங் செக்ஷன். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளிங் டேபிள்ஸ். இங்கே அசம்பிளிங் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு டெஸ்பேச்சுக்காக வந்து ஸ்டோர் பண்ணுறது இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஒன்ஸ் இங்கே வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இதுக்காக டெஸ்பேச்சுக்காக ரெடியாக இருக்கிற மெட்டீரியல்ஸுங்க. இது வந்து மெஷ் டைப் டோருக்கு வர மெஷ் ஷாஷுங்க உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து போகிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து எல்லாமே தனியாக இருக்கும், ஃப்ரேம்ஸ் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இங்கே தனியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டோருக்கு தனியாக இந்த மாதிரி மஸ்கிட்டோ இது கூட நம்ம பண்ணுறோமா? அதில் வந்து இதுதான் இல்லை, காம்பேக்டாக வரது தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கிற விண்டோவில் வந்து பண்ணுறது வராதுங்க உங்களுக்கு. ஆல்ரெடி வேறு டோர் போட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து மெஷ் மட்டும் இதில் போட முடியாது நீங்கள். ஓகே. ஆல்ரெடி நீங்கள் முதலே பிளான் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர்ஸ் வரதில்ல. இப்போ பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. மெஷ் வித்து உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகே. ஸோ ஏன்னா மழை தண்ணி வெயிலுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்கு. ஓகே. ஸோ காம்பேக்டாகவும் இருக்குது, லுக் வைஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம இதெல்லாம் சரி, இது இல்லாமல் நம்ம கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க. அந்த கண்ணாடி வந்து கிளாஸ் வந்து என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம்? கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபின் பிராண்ட் தான் ப்ரிஃபர்டாக யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து உங்களுக்கு ஒரு என்ன கலர் டிண்டட் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் கிளாஸஸ் வேணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கிளாஸ் எல்லாமே செயின்ட் கோபின் யூஸ் பண்ணுவோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேன்சி டிசைனுக்காக வந்து உங்களுக்கு பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டடில் வராது, லோக்கல் கிளாஸஸ் தான் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஃபேன்சி டிசைன் கிளாஸஸ் வேணும்னாலும் அது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. பேஸ்ட் ஆன் த கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் எதுனாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். ஓகே. ஒரு சைட்டில் அளவு எடுத்ததுலேருந்து ஃபிட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுறீங்க, எவ்வளோ நாளில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷன் தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குவான்டிட்டி இருக்குன்னா பேஸ்ட் அந்த ரெக்யர்மெண்ட் சேம் டேல முடிச்சு கொடுத்தது இருக்குங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வால்யூம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா மந்த் கைஸில் வரும். ஏன்னா அவங்களும் வந்து ஃப்ளோர் பை ஃப்ளோர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் வைஸும் டைம் ஆகுங்க. பட் ஆன் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 50 டேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான டைமுங்க எனக்கு ஆகட்டும் கிளைண்ட்டுக்கு ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எந்த ஆர்டர் எடுத்தாலும் ஒரு 15 days டைம் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து ஃபினிஷ் பண்ணி ஃபிட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 15 days ப்ரையராக பிளான் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுங்க. கிளைண்ட் இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியர் வந்து ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும், இந்த டைமில் யூபிவிசி மாட்டினா போதும். பட் இது இல்லாமல் காமனாக வந்து வீடு கட்டுறவங்க, தன்னிச்சையாக வீடு கட்டுறவங்க இந்தியாவில் பொதுவே தமிழ்நாட்டில் ஒரு 50% பேர் இன்ஜினியரே இல்லாமல் வீடு கட்டுறவங்க தான் அதிகம். அப்போ அவங்களுக்கு எந்த டைமில் யூபிவிசி மாட்டணும்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, எந்த டைம் சொல்லுவீங்க? யூபிவிசி மாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஆப்ஷன் சொல்லலாங்க உங்களுக்கு. இதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பூச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு கோட்டிங் ப்ரைமர் மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் விண்டோ ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. இல்லை ஃபைனலாக ஃபுல் பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறமும் பண்ணலாங்க. அந்த 2 ஆப்ஷன்லேயும் பண்ணிக்கலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் அவங்களோட மற்ற ப்ராக்ரஸுக்கு பிளான் தகுந்த மாதிரி இந்த 2 ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூபிவிசி வந்து எந்த இஷ்யூ இல்லாமல் ஃபிட் பண்ண முடியும். சூப்பர். நிறைய விஷயத்தை எங்கள் கூட எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சொல்லிட்டீங்க. பட் இதோட சேர்த்து ஒரு விண்டோ மாட்டுறதுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு யூபிவிசி செந்தூர் முருகன் யூபிவிசி என்ன மாதிரியான சார்ஜஸ் பண்ணுறோம்? சார்ஜஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சைஸஸ் வருங்க உங்களுக்கு. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுக்கிறதுனா ஸ்லைடிங்னா ஒரு 400 ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இதே ஓப்பனபிள்னா 500 ரேஞ்சில் இருக்குங்க. ஓகே. இதுதான் வந்து செந்தூர் முருகன் ஸ்டாண்டர்டு இல்லை வேறு? இது வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ராக்சிமேட் ப்ரைஸுங்க உங்களுக்கு வச்சுக்கலாம் உங்களுக்கு. பேஸ்ட் ஆன் வால்யூம் வந்து இதை வந்து பெரிய சைஸஸ் இருக்குது வால்யூம் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்லைடிங்கே 300 கூட போகுங்க. ஓகே. அது ஓப்பனபிள் வந்து பார்த்தீங்கன்னா 500, 550 அந்த மாதிரி போகும். டோர்ஸ் வந்து 600 வரைக்கும் போகும் உங்களுக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா, அது சைஸஸ் பொறுத்து மாறும் உங்களுக்கு. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டியும் மாறும். இல்லை குவாலிட்டி எதுக்கும் மாறாதுங்க. குவாலிட்டி வந்து நீங்கள் ஒரு விண்டோ கொடுத்தாலும் சரி 1000 விண்டோ கொடுத்தாலும் சரி எனக்கு குவாலிட்டி மாற்ற போகிறது. குவான்டிட்டினா சைஸஸ் மாறும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு 3x3 விண்டோ எடுக்கிறீங்கன்னா 9 ஸ்கொயர் நம்ம ரேட் வந்து ரேட் ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்கிறேங்க 9 ஸ்கொயர் ஃபீட் தான் கிடைக்கும். இதே வந்து 4x4 விண்டோனா எனக்கு 16 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதில் வந்து எனக்கு 7 ஸ்கொயர் ஃபீட் டிஃபரன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முன்னப்பண்ண வேரியேஷன் ஆகும்போது உங்களுக்கு அக்கரண்ட்டாக வரும் உங்களுக்கு. பட் டென்டேட்டிவ்ல நீங்கள் இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்லைடிங்னா ஒரு 400 rupees அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் அதை சொல்கிறீங்க ரொம்ப பெரிய நீங்கள் எதாவது 6x6 எல்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வருது அப்படின்னா வந்து அப்போ வந்து உங்களுக்கு 350 அந்த ரேஞ்சில் கூட வரும் உங்களுக்கு. பெட்டர் ப்ரைஸ் பண்ணி தர முடியுங்க. அதுபோல் உங்களுக்கு வால்யூம் இருக்குது அப்படின்னா வந்து ஏன்னா வந்து நீங்கள் ஒரு விண்டோ வாங்குறவங்களுக்கும் 100 விண்டோ வாங்குறவங்களுக்கும் ஒரே ப்ரைஸை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு மேன் பவர் போகிறாங்கன்னா அன்றைக்கி போய் ஒரு விண்டோ அவங்க மாட்டிட்டு வந்தாங்கனால எனக்கு அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா லேபர் போகுதுன்னா அது போதும் செய்யும் பெட்ரோல் எல்லாமே. இதே அன்றைக்கி வந்து ஒரு 25 ரூபா மாட்டினாலும் எனக்கு அதே எக்ஸ்பென்ஸ் தான். எனக்கு அதே சேலரி தான், அதே ட்ராவலிங் அலவன்ஸ் தான், எல்லா எக்ஸ்பென்ஸ் தான். எனக்கு 25 ரூபா மாட்டுறதுக்கு ஒரு விண்டோ மாட்டுறதுக்கு ஒரே செலவு. புரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வால்யூமாக வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ணி வந்து இப்போ வேஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். இந்த ப்ரொஃபைல் எல்லாம் கட் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் எனக்கு 20 விண்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேஸ்டேஜ் எல்லாம் கட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு விண்டோன்னு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியும் உங்களுக்கு. நிறைய விஷயத்த எங்கள்கிட்ட ஓப்பனாகவும் ஒளிவு மறைவு இல்லாமையும் உங்களோட லைபிலிட்டி எப்படி இருக்கும்னு எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. செந்தூர் முருகன் ஃபேப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு இருக்கிறத விட அடுத்த 5 வருஷத்தில் இன்னும் பெரிய லெவலில் போகணும், இன்னும் புதுசாக நிறைய இனோவேட்டிவாக நீங்கள் பண்ணணும்னு ஷான்பி ஷார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஷான்போ. நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக உங்கள் பிளாக், உங்கள் யூடியூப் சேனல் எல்லாமே வந்து பெரிய லெவலில் போகணும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏன்னா பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, சன் டிவி அந்த மாதிரி வந்து டாப் லெவலில் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து உங்களோட ஓன் சேனல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பெரிய லெவலில் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சேர்ந்து வளருவோம். நன்றி. தேங்க்யூ.